அப்படிங்கிற வேர்டு வந்து அங்க யூஸ் பண்ணணும். யூ வாண்ட் டு மேக் ஷூர் தட் போகிறானுக்கு வந்து கோஸ் தான் வரும், ரைட்? ஸோ இந்த இந்த இடம் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. ஏன்னா யூ நீட் டு செக் இது கரெக்டா நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ போகிறான், போகிறாள், போகிறது இது வந்துடும். நெக்ஸ்ட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். நல்லா பாத்துங்க, இந்த மீனிங் பாருங்க. போனேன், போனோம், போனாய், போனீர்கள், போனான், போனால், போனது, போனார்கள். சோ தமிழை பொறுத்தவரையிலும் ஒண்ணு மாற்றமா இருக்கிறது, இங்கிலீஷ்ல மாற்றம் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு தனி ரூல் இருக்கு. போகிறேன், போகிறோம், போகிறாய், போகிறீர்கள், நல்லா பாத்துங்க, போகிறீர்கள், போகிறான், போகிறாள், போகிறது, போகிறார்கள். ஒண்ணுக்குள்ள அந்த சேஞ்ச் பார்க்கணும். எகைன் நான் மல்டி லேயர்னு சொன்னேன். கோ வந்து போகிறேன், இத்தனை மீனிங் இருக்குல்ல, அடுத்த நாளும் ஃபில் பண்ணிக்கலாம். இங்க 8 மீனிங் இருக்கு. கான்னா யாருக்காவது தெரியுமா தமிழ்ல என்னவா இருக்கு? இது முற்று பெறாத வினை. இது அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது, அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. இருங்க, மியூட் பண்ண பாத்துக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கான் வந்து என்னவா இருக்கும்? போயிருந்தேன். இல்ல, முடிவு பெறாது. போயிருந்தேன் முடிவு பெற்றது இல்லைங்களா? இது முடிவு பெறாத ஒரு வார்த்தை, முடிவு பெறாம இருக்கும். ஏதாவது நான் போடுறேன், நீங்க பாருங்க. லுக் அட் திஸ். போய், நோட் பண்ணிக்கீங்க. போய், அது முற்று பெறாத வினை, அப்படியே நிப்பாட்டிங்க. போய் ஒரே மீனிங் தான். இந்த மாதிரி 7 மீனிங் 8 மீனிங் எல்லாம் போய். இது என்னங்கிறது உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இது மாதிரி இதுவும் முற்று பெறாத வினை, பாதியிலே நிக்கும். அது யாராவது சொல்ல முடியுமா? கோயிங், இது ரெண்டும் முற்று பெறாத வினை. போயிட்டு, அதான் போயிட்டு. அருமை, போய்கொண்டு, அருமை அருமை அருமை. அவங்க வடக்கு தமிழ்ல சொன்னாங்க, அவங்க வடக்கு தமிழ்ல சொன்னாங்க. நோட் பண்ணிக்கிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியம். அடுத்த 5 ஹவர்ஸ்க்கு இதுதான் மெயின் பேஸ். இதுதான், இதை வச்சுதான் நீங்க பண்ண போறீங்க. ஆல் ரைட், லுக் அட் தட். போய், போய்கொண்டு, இது ரொம்ப முக்கியம். எது போய் நிக்குதா, அது நிக்குது, நம்ம பார்ப்போம். அதை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அது பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, ஒரு வேர்புன்னு எடுத்துக்கிட்டாக்கா 5 ஃபார்ம்ல இருக்கும். நல்லா பாத்துங்க. வேர்ப் வந்து வேர்ப் வந்து 5 ஃபார்ம்ஸ்ல இருக்கும். அப்புறம் இது ஒரு மல்டி லேயர் லாங்குவேஜ். தமிழும் இங்கிலீஷும் டைரக்டா கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா சப்ஜெக்ட் ட்ரிவன். இது வந்து சப்ஜெக்டை இறக்கியே ஆகணும். இங்கிலீஷ்ல நிறைய நூற்றுக்கணக்கான வாக்கியங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பாருங்க, வேர்ப் வந்து 5 ஃபார்ம்ஸ்னு ஒண்ணு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஐ வில் கோ வித் ரைட். ரைட்டோட 2வது ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் என்ன? இது 5ல போட்டுக்கலாம். ரோட். வெரி குட். எல்லாம் நோட் பண்ணிக்கணும். அதே இது நீங்க கொண்டு வந்துக்கலாம். ரைட், ரோட். இந்த ஃபார்ம் என்னவா இருக்கும்? 3. ரிட்டர்ன். ரிட்டர்ன், WRITTEN, 2 T வரும் இதுல, பாத்துங்க. இது வந்து நம்பர் 4, 5 ஈஸி தான். ஒரு T ரைட்டிங் அண்ட் யூ ஹேவ் ரைட்ஸ். யூ ஹேவ் ரைட்ஸ், ரொம்ப ஈஸி தான். எழுதுகிறேன், அவர் சொல்லுங்க. எழுதினேன், எழுதி, எழுதி கொண்டு, எழுதுகிறது, எழுதுகிறான், எழுதுகிறாள். இங்க நீங்க பாக்குறப்ப நல்லா பாத்துக்கணும். இங்க நீங்க பாக்குறப்ப எழுதுகிறேன் மட்டும் இல்ல, உங்களுக்கு சொல்ல நான் எல்லாம் சொன்னது எல்லாமே இருக்கும். எழுதுகிறேன், எழுதுகிறோம், எழுதுகிறாய், எழுதுகிறீர்கள், எழுதுகிறார்கள், இந்த 5மே வரும். ஆனா இங்க 8 வரும். யாராவது இந்த 8 சொல்ல முடியுமா? ரோட், நான் எழுதினேன், பாக்கி 7 சொல்ல முடியுமா குயிக்கா? ரோட், யாராவது ஒருத்தவங்க சொன்ன போதும், குயிக்கா சொன்ன போதும். எழுதினேன், எழுதினோம், எழுதினாய், எழுதினீர்கள், எழுதினான், எழுதினாள், எழுதியது, எழுதியது, எழுதினார்கள்.
தெரியணும். அது ஏன் தெரியுங்களா? பின்னாடி போக போக உங்க தமிழ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, பின்னாடி போக போக எல்லா கான்செப்ட்ஸையும் ஈஸியா நீங்க புடிச்சுக்கலாம். பார்த்தா இப்படி இருக்கும். என்னது இவ்வளவு இதுவா இருக்கேன்னு. நத்திங் லைக் தட். யூ கேன் ஆக்சுவலி கோ ஃபார் இட். எழுதுகிறேன், எழுதினேன். இதுல வந்து வச்சுக்கலாம். லுக் அட் திஸ்.